ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் போட்டுக்கோ. அது முதல்ல போயிடுச்சு. தனியன் சொல்லுவாங்கல்ல, தனியன் சொல்லிட்டா சொல்றேன். சொல்லுங்க சுவாமி. தனியன் சொல்லிட்டு பாவகை சொல்லிட்டு அப்புறமா கிளாஸ் போலாம். ஈசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதி குணாரணம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம் கமனம் அஸ்மதாச்சாரிய வந்தே குருபரம் பரம் நித்யமச்சுத பதாம்பதி பிரமாயமேனி அஸ்மத் குரோர் பகவதோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே மாதா விபதயஸ்தனே சர்வத்யதேவ நிலம் சரஸ்ய பட்டநாத ஸ்ரீ பக்தி சார குலசேகர யோகி வாகனம் அகில புவன ஜன்ம ஸ்ரீமத்லீலே சிரசி விதீப்தே பிரமணி ஸ்ரீனிவாசே பவது மம பக்தி ரூபா ஆராச்சாரிய உபனிஷத் மத்யோத்பதம் சம்சாராத் ஜகத பிராணாத் சஞ்சீவனி பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் ஜீவஸ்துதம் ஆனீதாம் நிசாஷரகே சுமத்யதா தஸ்மை ராமானுஜார்யாய நம பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதி ஸ்மிருதி அந்தர்ஜுனம் அசீசமத். மேக்கிங் சம் டிக்ளரேஷன் ஆர் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் வேண்டா. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அதுக்கு பேர் செப்பலோசின்றது. தமிழ் இலக்கண பரலான்ஸில் செப்பலோசி. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானுந்தன் கொல்லாச்சிறகை வைத்து ஆடினார் போருமே கல்லாதான் கற்ற கதி. ஜஸ்ட் மேக்ஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது ஆசிரியப்பா. ஆசிரியப்பா வரைச்சே இதுக்கு ஈடு யாருப்பா, அது கமாண்டிங் இருக்கு. நம்ம திருவாசிரியம் இருக்கிறதும் இதில் நற்றினை காப்பி சொல்றது தாமரை குறையும் காமர் செய்யபடி பவள தன்னமேனி துறை இப்படி முடிச்சு கடைசியில் சேவலன் கொடியோன் காப்ப சேமவைகள் எய்தின்றார் உலகே அப்படின்னு இந்த இது முடியாது. இந்த ஏ ஓல கடைசியில் முடியாது. அதுக்கடுத்து துள்ளலோசை ஒரு மார்ச் மாதிரி வரும். ஏராளம் இறையோனும் திசைமுகனும் திருமகளும் ஊராளும் திருவிடம்பன் புலங்குலம அசுரர்களை நீராகும் படிதொட்டு நிரூபித்த அடையாளன் மாறாளன் கவராத மணிமாமை மணிமாமை குறைகிறவை. இது இது ஒரு இது ஆக்சுவலி தரவு வேற. கொச்சக கலிப்பா. கொச்சகம்னாக்க நம்ம கொசுவம் சொல்கிறோம் இல்லையா, மடித்து மடித்து வச்சு சொரிக்கிறோம் இல்லையா, அது அது ஆக்சுவலாக இது கொச்சகம்னு பேர். அதில் இந்த கலிப்பால அந்த துள்ளலோசையோடு இருக்கும். அடுத்தது வஞ்சிப்பாங்கிறது தூங்கலோசையோடு. இந்த 4 வகை பாக்களையும் நியாயமாக பார்க்க போனாக்க நம்ம கொஞ்சம் ஷார்ப்பாக ஆராய்ச்சி பார்த்தோம்னாக்க இந்த பாக்களை எழுதின அந்த ரைட்டர் யார் இருக்காரோ அவருடைய மனநிலை தெரியும். இதுலேயும் என்ன தெரியும், நம்ம 4000 பிரபந்தத்திலையுமே நமக்கு இன்னும் பார்க்க முடியும். அதனால நமக்கு அதனால சின்ன அநேகமாக நீதி நான் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா செப்பலோசையில் தான் இருக்கும். மற்றதெல்லாம் ஆசிரியப்பா ஜென்ரலாக எப்படி ஜென்ரலாக அவர்களுடைய நோக்கம் என்னன்னாக்க இது இங்கிலீஷில் பிளாங்க் வர்ஸும்பா. இந்த பேரடைஸ் லாஸ்ட்டு இலியட் இதெல்லாம் பாருங்க, அந்த மாதிரி லாங் வர்ஸ் இதாக வருது. பட் கொச்சக கலிப்பா அது அழகான துள்ளலோசையோடு இருக்குது. இதெல்லாம் இதனுடைய காம்பினேஷன் இது மட்டும் காணலேங்கிறதுக்காக. அப்புறம் விருத்தம் தான் இதனுடைய மிக்சர். அதில் இந்த விருத்தங்கள் அது துறை தாழிசை இதெல்லாம் நிறைய வருது. அதனால தமிழ் அதை முழுக்க பார்க்கணும்னாக்க ரொம்ப வாஸ்தவம் வேண்டும். ஒரு 72 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு மேலே போச்சு, அதுக்கு மேலே அணி யாப்பு அதனுடைய இது எல்லாம் பட்டுச்சு இன்னும் வித்தியாசமாக போகும். தமிழ் அது பெரிய கடல், நீஞ்சி வெளியில் வருதுன்னு ரொம்ப கஷ்டம். சரி, இது ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் சுவாமி. ஆரம்பிக்கலாம் சுவாமி. போன அதிகரணத்துல நம்ம பூரா வினைகள் என்ன, முக்தி அடையக்கூடிய வினைகள் என்ன,
முன்னாலே சொல்லியிருக்கோம், வினைகள்லாம் வீணா போகிறதே இல்லை. அது போய் சேர்த்து வச்சிருக்கேன், சஞ்சித கர்மான்னு பேர். அது திருப்பி உடல்நிலைக்கு உதவுறதுன்னு சொல்லியிருக்கோம். முக்தி அடையாதவனுக்கு முக்தி முடிச்சதுனால இந்த வினைகள் என்ன முடிஞ்சு வச்சிருச்சோமா, இல்லை ரிட்டர்ன் ஆஃப் பண்ண அர்த்தமா, அப்படிலாம் இல்லை. அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஆரஞ்சு பார்த்தேன். இது முடிஞ்சு வச்சோ, இப்போ ஆக மொத்தம் வினைகள் இல்லை. வினைகள் நீங்கி ஆத்மா இருக்கு. இப்போ அந்த ஆத்மாவுக்கு என்ன உடம்பு, இந்த உடம்பு தான், உடல் தான் என்னோட கண்டு இதில் இருக்கு. இந்த உடலை விட்டு ஆத்மா எப்படி கிளம்புறான்? உட்கிராந்தி, மேல் எழும்புதல், மேல் நோக்கி செல்லுதல், உட்கிராந்தி பாதம். இந்த உயிர் உடலை விட்டு கிளம்பச்சு என்ன நடக்கிறது, அதுக்கு முன்னால் ஒரு பிரியாம்பிள் என்ன, அப்புறம் என்ன வழி போகுதுன்னு. அதில் முதல்ல என்ன பண்ணுறோம், நம்ம முந்தால ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு புலனுக்கு முந்தானே தன்மாத்திரை ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? யாருக்காவது தன்மாத்திரைன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? பொறிகள் சொன்னீங்களா சுவாமி? பொறிகள், அதாவது காது எல்லாருக்கும் இருக்கு, பிறவை சொல்றதுக்கு காது இருக்கு, ஏதோ கண் எல்லாம் இருக்கு, கண் தெரிய மாட்டேங்குது. அதாவது அந்த பொறியானது செயல்படும் திறன் இருக்கு தன்மாத்திரை. அது வந்து ரொம்ப சட்டில், ரொம்ப ரொம்ப இதாக இருக்கு. சில பேர் ஏன் ஊமையா இருக்கான்னா, வாய் இருக்கு, நாக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு, நானும் பேச மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு அந்த இந்த பேசும் தன்மாத்திரை, வாக்கு தன்மாத்திரை இல்லாமல் போயிடுது. அதனால அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்னொன்னு என்ன பண்றோம்னாக்க, எது எந்தெந்த தன்மாத்திரைகள் எதை கைட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த புலன்கள்லாம் அந்த தன்மாத்திரை ஒழுங்குறது. தன்மாத்திரை அதை இழுத்துன்னு வந்து மனசுல சேர்க்கறது. மனசு என்ன பண்றதுன்னா பிராணன் ஒழுங்குறது, பிராணன் ஆத்மா ஒழுங்குறது, ஆத்மா வெளிக்கிறது தயாராக. இந்த ப்ராசஸ் தான் இனிமேல் நம்ம இந்த அதிகாரம் முழுக்க அப்படித்தான் பார்க்க போறோம். எப்படி ஆகுது, அது சில சந்தேகங்கள், அதுக்கு தெளிவுகள், அதெல்லாம் வருது. அதனால இப்போ ஒரு விஷயத்துல ரொம்ப கிளியரா சொல்லிருக்கு. வாங் மனசி லீயதே மன பிராணே பிராணே தேஜசி அப்படின்னு வரிசையா வருது. அது மாதிரி ஒன்று நடக்குது, இது இப்படித்தான் நடக்கும். இன்னொன்று சேர்றதுன்னு சொல்றீங்க. சேர்றதுன்னா எப்படி? இப்போ ஒரு ஒரு பொருள் இருக்கு, அதுல இன்னொரு பொருள் சேர்ந்து தன்னுடைய நிலைமையை முழுக்க அழிஞ்சு அதாவே ஆயிடுறது, தன்மையும் ஆயிடுறது, அது சேர்றது. எப்படி? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வெவ்வேறு ருசிகளோடு சாப்பிடணும், அதெல்லாம் போச்சுனாக்க நம்ம உடல்ல கம்ப்ளீட்டா அப்சார்ப் ஆகி ரத்தமா போகுது. நம்ம ரத்தம் சாரமா இல்லை, சாப்பிட்டது இன்னும் வேற, அது அதில் ரிசல்ட் ஆகுது வேற. அந்த மாதிரி அப்படி தன்மையும் ஆயிடுறதா. இப்போ அதுலேருந்து நம்ம பிளட்லேருந்து எடுத்து எவ்வளோ வெண்டைக்காய் சாப்பிட்டா எவ்வளோ கத்திரிக்காய் சாப்பிட்டா பிரிக்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி தன்மையும் ஆயிடுறதா? இல்லை, இட் கோஸ் அலாங் வித் தட். பிரிக்க முடியாம இருக்கு. எப்படின்னாக்க, ஒரு டம்ளர்ல போட்டு உப்பு டம்ளர் தண்ணீர்ல போட்டு உப்பு மாதிரி, இது என்ன ஆகுது? உள்ள கண்ணுக்கு தெரியல, ஆனால் முன்னால டேஸ்ட்லெஸ்ஸா இருந்த வாட்டர் இப்ப சால்ட்டியா இருக்கு. இது மாதிரி அதுல வந்து அதோட சேருது. கெமிஸ்ட்ரி சொல்லுவோம் இல்லையா, மிக்சர்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் இருக்கு, மிக்சர்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். சி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மைசூர் பாகிற, ஓகே, மைசூர் பாகிற கடலை மாவும் சர்க்கரையும் சேர்ந்துருக்கு. இப்போ முதல்ல பண்ணுறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்ந்து இருக்குது. பிரிக்கிறது தான் பிரித்து விடலாம். இப்போ தண்ணியில் போட்டால் ஆகும், சர்க்கரை பூரா கரைஞ்சிடும். ஒரு வடிகட்டி இதை எடுத்துடலாம், கடலை மாவு எடுத்துடலாம். ஆனால் அதையே அதில் வச்சு கடலையை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ சர்க்கரை கடமாக பிரிக்க முடியாது போட்டுருது. இட் பிகம்ஸ் அ காம்பவுண்ட். அந்த மாதிரி இப்போ நம்ம உடம்புலேருந்து புறப்படுகிற ஒன்று என்னன்னாக்க, இட் கேம் சொல்ல மிக்சர். மிக்சர்லையும் ஒன்று நீங்கள் வந்து கொலாய்டுன்னு ஸ்டேஜ் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொலாய்டுனாக்க ஒரு ஸ்டேஜில் ஒரு லெவலில் இருக்கக்கூடிய ஒன்று, அதாவது சாலிட் லிக்விட் அண்ட் கேஸ் இருக்கிறது ஒரு லெவலில் இருக்கிறது, இன்னொரு லெவலில் போய், அதாவது அதே லெவல்லையும் கூட இன்னொரு லெவல்லையும் போய் ஒன்னரை பிரிக்க முடியாமல் தவிர்த்துருது. நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னாக்க, நம்ம வீட்டில் விறகு அடுப்பு மூட்டோம்னாக்க புகை வருது. புகைங்கிறது என்ன? கார்பன் பார்ட்டிகல்ஸ். இந்த கார்பன் பார்ட்டிகல்ஸ் வந்து காற்றிலிருந்து பிரிக்க முடியாத விட அதில் போய்டுறது. திஸ் இஸ் கால்டு கொலாய்ட். இன்னொரு உதாரணம்,
கொஞ்சம் மாவு எடுத்துக்கோ, அரிசி மாவு எடுத்துக்கோ, கிளியராக இருக்கிற வாட்டரில் போட்டு கலக்குங்க. நல்லா கலக்கிட்டீங்க, எக்ஸஸாக இருக்கிறது கீழே ஊற்றி பழிஞ்சிடும், ஃபில்டர் ஆகும். அப்போ இருக்கிற தண்ணி இருக்கு பாருங்க, இந்த தண்ணி வெள்ளையாக தான் இருக்கும். ஏன்னா அந்த தண்ணியினுடைய ஒவ்வொரு மாலிகுல்லையும் இந்த அரிசி மாவு கலந்துருக்கு. அதை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி வேலை இருக்கு. இதுவே கொலாய்டு. ஆக இந்த பொறிகள் எல்லாம் எப்படி சேர்றது, என்ன ஆகுதுன்னு பார்க்க. புரியுதுங்களா? இந்த எக்ஸாம்பிள் புரியுதா உங்களுக்கு? புரியுது சுவாமி. சயின்ஸ் படிச்சாலும் படிச்சிருக்கேன் கொலாய்டுன்னு இருக்கு. அது மாதிரி இப்போ முக்தி ஒரு அந்த சொல்லுங்கம்மா. அந்த அடங்கிறது லைனா சொன்னீங்க இல்லையா? சொல்லுங்கம்மா. இந்த அடங்கிறது, மூச்சு அடங்கிறது வரிசையா சொன்னேன்ல, இதுல அடங்கிறது, இது இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா? ரிப்பீட் பண்ணுங்க சார். ஏற்கனவே சொல்லி இருக்கீங்க, இருந்தாலும் மறந்துருச்சு. பொறிகள் இருக்குல்ல, பொறிகள், அதாவது இந்த தன்மாத்திரைன்னு சொன்னோம் இல்லையா, இந்த தன்மாத்திரைகள் எல்லாம் ஒன்னொன்னா போய் மனசுல அடங்கு. ஏன்னாக்க இப்போ இந்த தன்மாத்திரை தனியா இருந்தா தான் மனம் அதை ஆர்டர் பண்ணி செய்ய சொல்ல முடியும். அப்படி இல்லாம அதுக்கிட்டே போயிடுச்சுனாக்க, இப்போ இந்த ஹியரிங் ஃபேக்கல்ட்டி இருக்கு இல்லையா, அது காதில் இருந்ததுன்னா தான் மனம் ஆர்டர் பண்ணி கேட்க வைக்க முடியும், வாயை பேச வைக்க முடியும். ஆனால் எல்லாமே மனசுலேயுமே ஒடுங்கி போயிடுச்சுனாக்க திருப்பி அந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்க முடியாது, அதனால கொண்டு போய் வைக்க முடியாது. அது பகவான் தான் பண்ணணும். அது மாதிரி இந்த தன்மாத்திரை பொறிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் சேர்ந்து எதில் அப்படின்னா மனசில் அடங்கணும். மனம் வந்து பிராணம், மூச்சு காத்து இருக்கணும், மூச்சு காத்து ஆத்மாவில் இருக்கணும். ஆச்சா? அதனால இதனுடைய ஒடுக்கம் அப்படி வருது. இப்போ ஏதாவது ஒரு பொருளுக்கு எது காரணமா இருக்கோ, இந்த பொருள் அழிஞ்ச பிறகு அந்த காரணத்தை நோக்கி தான் பொறுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள் மண்கட்டி பழைய உதாரணம் தான். அதுவே மண் பிண்டமாச்சு, பானையாச்சு, உடஞ்சி சில்லாச்சு, மண்ணா போயிடுச்சு. அந்த மாதிரி எதுலேருந்து ஆரம்பிச்சதோ அது அதிலே போய் தான் முடியும். அந்த மாதிரி இப்போ எதுலேருந்து ஆரம்பிச்சது எல்லாம் நம்ம உடம்புல வச்சு ஒன்று ஒன்று தன்மாத்திரைகள் அதில் வரிசையாக ஆரம்பிச்சு ஒன்றொன்னா போய் ஒடுங்கி கடைசியில் மனசு வருகிறது. அப்போ கடைசியாக மனசு இல்லையதேன்னு சொல்கிறார். வாக்குன்னு சொல்றது என்னன்னாக்க அது கடைசியாக இருக்கக்கூடிய ஒன்று. இதை பற்றி எல்லா பொருளும் அதில் போய் சேர்த்துக்கிறது. இப்போ அநேகமாக சாகரமே இருக்கிற ஒருத்தருக்கு தொட்டா ஃபீலிங் இருக்குமானா அநேகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி மனசு இல்லையதே, மனப்பிராணே, பிராண தேஜஸ் இல்லையதே. தேஜஸ்னா ஒளி. எது ஒளினாக்கா ஆத்மா தான் ஒளி, மற்றெல்லாம் இருண்டு போயிடும். இந்த மாதிரி வரிசையா சொல்றாரு, அதை தான் டிஸ்கிரைப் பண்றாரு. புரியுதா மாதிரி? புரியுது சுவாமி, புரியுது. அதாவது அந்த நீங்க குழந்தை உருவாகும் போதே முதல்ல அந்த பொறிகள், கை, கால் இதெல்லாம் தான் உருவாகி அதுக்கப்புறம் தான் வருது. அதே மாதிரியே போகும்போதும் முதல்ல ஒன்னொன்னா போறது, ஒன்னொன்னா லூஸ் ஆயிடுறது, ஒன்னொன்னா போயிடும். அப்புறம் பேச முடியாது. அப்படியே நார்மலா வியாதி எல்லாம் இல்லாம யாராவது பரவ வச்சாருனாக்க அவருக்கு பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியா நின்றுட்டே வரும். அப்படி என் தகப்பனார் நான் பார்த்தேன். அவர் பரவதிக்கிறது 2 மாதம் முதல் ஆரம்பிச்சு ஒன்றுன்னா அவருக்கு வந்து இந்த ஃபீலிங் டச் இதெல்லாம் விதாமப்படுத்தும். அவர் பொடி போடுவார். என்னை கூப்பிட்டு ராஜு பொடி கொடு அப்படின்னா, பொடி எடுத்து அவர் கையில் வச்சுங்க, அதை விட்டுடுவார். விட்டுட்டு கோவமா பொடி கொடுன்னு கேட்டேனே அப்படிம்பார். அடுத்த அப்படி என்ன ஒன்றுனாக்க இந்த பொடியை பொடி எடுத்து மூக்கில் வைப்பேன். கை மேலே போக மாட்டேங்குது, மூக்கில் வைப்பேன். அது மூக்கில் வச்சு தெரியல, அது ஸ்மெல்லு கூட ஃபீல் பண்ண முடியல அவரால். விட்டுட்டு பொடி கொடுன்னு கேட்டேன், பேசாமல் இருக்கேன் அப்படி சத்தம் போடுவார். அப்புறம் கொஞ்சோண்டு பொடி எடுத்த கையில் கொடுத்தோம்னா கையில் 2 விரல இறுக்கி பிடிச்சிக்குவார். இது மேலே போகாது, மூக்கை மட்டும் உறிஞ்சிக்குவார், இந்த பழைய கீழே விட்டுக்குவார். இப்போ அவர் மனசை தான் பொடி போட்டதான ஒரு எண்ணம் ஏற்பட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியாக குறைஞ்சிட்டே வரும். அதெல்லாத்தையும் தான் சொல்கிறேன் எப்படி ஏற்படுத்துறது. முக்தி அடைய தகுதி வினைகள் நீங்குதல். வினைகளை பற்றிய ஆராய்ச்சி முந்தைய பாதத்துடன் முடிந்தது. அப்படி வினைகள் நீங்கிய பின் ஆத்மா எவ்வாறு உடலை விட்டு மேலெழுகிறது என்பது ஆராயப்படுகிறது. தஸ்ய
யாவன்ன வாங் மனசி சம்பஸ்யதே மனப்பிராணே பிராண தேஜசி தேஜ பரஸ்யாம் தேவதாயாம் தாவஜாநாதி. வாக் என்பது மற்ற புலன்களை குறிக்கும். ஏன்னா ஒன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டாம். ஒன்று சொன்னா மற்ற சாப்பாடுன்னு சொன்னாக்க அது என்னெல்லாம் இருக்கு, அதனுடைய ஆள்வது மெயின் டிஷ்ஷும் சைட் டிஷ்ஷும் எல்லாம் தெரியுது. வாக்கு புலன்களை குறிக்கும். எல்லா புலன்களுக்கும் மனம் பெறப்படும் ஆதலால் அதை அடைகின்றன. வாக் தன்மாத்திரை, பேசும் திறன். இப்ப இந்த வாக்குங்கிறது என்ன? வாக்கு என்ன வச்சுக்கோம். நான் இப்ப பேசுறேன், என்ன பேசும் செயல் தான் உங்களுக்கு வாக்குன்னு காதில் விழுறது. ஆனா இந்த பேசும் திறனுக்கு அதுல தன்மாத்திரிலிருந்து வேலை செய்யறதான் இந்த வேலை செய்யும். ஊமையா இருக்கணும், நாத்துல ஆடுறதான் ஆடுறது, சாப்பிட்றது என்ன எல்லாம் இருக்கு. ஏன் இது பேச்சு வர மாட்டேங்குது அப்படின்னாக்க இந்த பேசும் செயல் திறன் அல்ல, அதை செயல்படுத்தும் திறன் இருக்கு பாருங்க, அதுதான் தன்மாத்திரை. அப்போ இங்க வாக்குன்னு சொல்றது என்னன்னாக்க அந்த வாக் தன்மாத்திரை அதுதான் குறிக்கிறதே தவிர்த்து பேசக்கூடிய பேச்சை குறிக்கலை. டவுட்டே அதுதான். வாக்குன்னா எது அப்படின்னு அதுதான் டவுட். அது கிளியர் பண்றேன். புரியுது? அது புரியுதா? புக்கு போலவா? பேஜ் 379 உத்திராந்தி பாசம் வாகாதிகரணம். முதற் பாதத்தில் உபாசகனுக்கு முக்தியடைய தகுதியாகும் மூலமாய் அப்படி வினைகளின் நீக்கம் ஆராயப்பட்டது. இப்பாதத்தில் இப்படி வினைகள் நீங்க ஜீவாத்மா, உடல் நீங்குவதை ஆராய்கிறது. முதற்படியாக பேச்சு என்பது மனத்தை அடைகிறது விவரிப்பதால் இக்களம் பேச்சு மனத்தை அடையும் களம். வாகாதி கரணம். வாகாதி வாக் முதலைவை வாகாதி முதலியவை. உடல் நீங்குதல் முக்தனுக்கும் மற்றவருக்கும் ஒருபடி தரது. அப்ப நம்ம சொல்லுவோம், இவர் சொர்க்கம் போறாரா நரகம் போறாரா இல்ல முக்தி அடைகிறாரா அப்படின்னாக்க அப்படியே தெரியுமான்னாக்க அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. பிராணன் போறதான் தெரியுமே தவிர்த்து இவர் எங்க போறாரு அப்படிங்கிறது தெரியாது. நிறைய சில நூல்கள் இருக்கு. அவரு இந்த வழியா பிராணம் போச்சுன்னா இந்த இடத்துக்கு போவார், இந்த வழியா பிராணம் போச்சுன்னா சொல்லியிருக்காரு. பட் அதெல்லாம் கூட தவறு தான். அகமத்த பிராணங்கிறது இந்த ஆத்மாங்கிறது ரொம்ப நுண்ணியது, பார்க்க முடியாது. அனுப்புறோம் நம்ம உடம்புல இத்தனை ரோமங்கள் இருக்கு இல்லையா, ரோமத்துடைய கால் இருக்கு இல்லையா, அந்த காலை விட நுண்ணியது. அதனால இதனால போச்சு நம்ம சொல்ல முடியாது. சில பேருக்கு வெவ்வேறையான முகச்சேஷ்டைகள் இருக்குன்னாக்க அது அவர் உயிரோடு இருக்குச்சு, அவர் பிரெயின் ஏதோ ஆர்டர் கொடுத்துருக்கு, அதை பண்ணியிருக்கு, அந்த ஆர்டர் முடியறதுக்குள்ள உயிர் போயிருக்கு, அது அந்த சேஷோட இருக்கு, அவ்வளோதானே ஒழிய. மற்றபடிக்கு இதனால இந்த பொறினால போச்சு சொல்றது ரொம்ப கஷ்டமான பாயிண்ட். உடல் நீங்குதல் முக்தனுக்கும் மற்றவருக்கும் ஒரே விடுத்தாக பொதுவாக அமைகிறது. முக்தனுக்கு வினைகள் நீங்கி விடுவது, ஆனால் ஏனையோருக்கு நீங்குவதில்லை. ஆகவே இக்களம் முக்தனுக்கும் ஏனையோருக்கும் உடல் நீங்குதல் எப்படி என்பதை படிப்படியாக விவரிக்கிறது. முதற்படியாக பேச்சு மனத்தை அடைகிறது என்பதால் விளக்கப்படுவது யாது என ஆராயப்படுகிறது. மிக பொதுவாக ஐயா குறிக்கப்படும் பேச்சு என்பது பேசும் செயலா அல்லது பேசும் பொறியா என்பது. அடுத்து அது ஃபர்ஸ்ட் வாதம். பேசும் செயல் என்பது மனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. பேசும் பொறிக்கு மனம் காரணம் அல்ல, காரியம் காரணத்தில் ஒடுங்குவதுதான் காண்கிறோம். ஆகவே இந்த வேத வாக்கியம் பேசும் செயல் மனத்தில் ஒடுங்குகிறது என்றே கூறுகிறது. இக்களத்தின் சூத்திரங்களும் பொருளும். வாங் மனசி தர்சனாத் சப்தாஸ்ச. பேச்சு பொறி மனத்தை அடைகிறது அவ்வாறு காணப்படுவதாலும் வேதத்தில் கூறப்படுவதாலும் அதையேவ சர்வாண்யனும் அதை போலவே பிற பொறிகளும் தொடர்கின்றன. அது வாக்குன்னு சொன்னது மற்ற எல்லா பொறிகளுக்கும் உபலட்சணம் அது இன்னும் சுட்டி காட்டுறது. இந்த சூத்திரங்களுக்கு ராமாசுதரன் விளக்கம். வாக்கு என்னும் பொறியே மனதை அடைகிறது. பொறி செயல்திறன் எனில் செயல்திறன் அற்ற பிறகு வாக்கு என்னும் செயல் இருப்பது காணப்படுவதில்லை. நம்ம பார்க்கிறோம் இல்லையா, சில பேருக்கு செயல்திறன் கோளாறு இருந்துச்சோ யார் குறைச்சதுதான் வாக்கு வளர்றது. இதாச்சு வாழுக்கு அந்த அந்திவகல் நெருங்கிச்சு பேச்சு குழறது பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ என்ன இருக்குது, வாக்கு இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி மைண்டுன்னு அர்த்தம். செயல்திறன் அற்ற பிறகு வாக்கு எனும் செயல் இருத்தல் காணப்படுகிறது. வாக்கு ஓய்ந்த பிறகும் மனம் செயல்பட்டு கொண்டே இருத்தலும் காணப்படுகிறது. ஒருத்தன் கோமால் இருந்தாலும் மைண்டனோ செயல்பட்டு இருக்கும். ஆனா அவனுக்கு ஏதோ உள்ள ஏதோ நடக்குமே தவிர்த்து வெளியே இருக்கிறது இதையும் உள்ள போய் சேராது. இங்கு வாக்கு மனதை அடைகிறது என்பது சம்பத்சிதே என்று கூறப்பட்டுள்ளது. ஆகவே வாக்கு என்னும் பொறி மனத்துடன் சேர்ந்து பிரிக்க வியலாததை அடைகிறது என்பதே
புலனறிவாலும் வேதங்களாலும் தெரிகிறது. வாக்கை போலவே இதர இதர பொறிகளும் செயல்திறன் அற்று மனத்துடன் சேர்ந்து சம்பத்திய மனஹா, எல்லாம் சம்பத்திய எல்லா பொறிகளும் மனத்துடன் சம்பத்து சேர்க்கிறது. எவ்வளவு சம்பத்துனாக்க நான் சேர்த்தது எவ்வளவு அப்படிங்கிறது தான் சம்பத்திய மனஹா. மனத்துடன் ஒன்றி உருமாய்ந்து போவதில்லை. உடல் நீக்கி வெளிக்கிளம்பும் ஜீவாத்மாவுக்கு முதற்படியாக பேச்சு திறன் மனத்துடன் சேர அதை தொடர்ந்து இதர பொறிகளும் மனத்தை அடைகின்றன. டவுட் உண்டா? இதற்கு டைம் எதுக்கு இப்போ இவ்வளவு போய் சேர்றது? ஆ, இதெல்லாம் ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட். எல்லாமே சில பேருக்கு பாத்தீங்கன்னா பேசிட்டே இருக்க போயிடுறான். ஆனா எத்தனையோ பேருக்கு இழுத்துட்டு இருக்கு, ஒன்னொன்னா கருத்து வருது. அது அவருடைய கர்மா எவ்வளவு அனுபவிக்க இருக்கு, அதுக்கேற்ற அந்த மாதிரி வச்சு அனுபவிச்சுட்டு அப்புறம் எடுத்துக்கிறான். அதனால நல்ல ஆத்மா வருதுன்னாக்க அப்படியே செயல்பட்டு போனாதான் நல்ல ஆத்மா. மற்றதெல்லாம் வேற வழியில நம்ம பொருட்கள் அடிக்கிறதுக்காக வந்துருக்கு இந்த உலகத்துல. அதெல்லாம் தீர்த்துட்டு தான் போக முடியும். இது ரெண்டு பேருக்குமே பொருந்தும் இல்லையா? முக்தனுக்கும் பொருந்தும் அல்லது வினைகளும்? இப்ப உடம்பை விட்டு கிளம்புற மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடம்பு விட்டு எப்படி கிளம்புறது அப்படிங்கிறது தான் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வருது. உடம்பு விட்டு கிளம்புறது அப்படிங்கிற எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. சிலது சில நாடுகளால் போகிறது, சிலது முக்தன் சுஷும்னா நாடி வழியா போறான். அதுதான் அடுத்தபடி பார்க்க போறோம். சுஷும்னா நாடி வழியா போறச்சு அவனுக்கு அர்ச்சிராதிகதி கிடைக்கிறது. மற்ற நாடுகளில் போனால் அர்ச்சிராதிகதி கிடைக்கிறது இல்லை அப்படிங்க. அதுக்கு அடுத்தது மனம் அதிகரணம். சரி சுவாமி, வாக்கு தான் மனசு சேர்ந்துடுத்தே, இந்த மனசு என்ன பண்றது அப்படின்னாக்க வெளிக்கிளம்பும் ஆத்மாவின் பொறிகள் மனத்தை அடைகின்றன. பிறகு மனம் என்னவாகிறது? மனம் மூச்சு காற்றை அடைகிறது. மட்குடம் அடைந்தால் மண்ணாக ஆதல் போல் காரியம் காரணத்தில் ஒடுங்கும். ஆயின் மனத்திற்கு காரணம் மூச்சு காற்று இல்லையே. பிரச்சனை அப்ஜெக்ட் பண்றான். நீ சொல்றது எது காரணமோ காரியம் அதுல தான் ஒடுங்கணும். இப்போ பகவானுடைய திருநாபியிலிருந்து பிரம்மா உண்டாகி அதுல இருந்து எல்லா உலகங்கள் எல்லாம் வந்தது வாஸ்தவம். ஏன்னா பகவான் தான் மூழ்கினாலாச்சு. எப்படி அவங்ககிட்ட இருந்து வந்ததோ அதெல்லாம் அவங்க உள்ளே போச்சு. அப்படிதான் இருக்க முடியுமே தவிர்த்து இப்ப மனத்திலிருந்து பொறிகள் வந்து தெரியலையே, அப்படி சரியா படலையே, ஏன் அப்படின்னு கேட்கிறேன். மனத்தின் காரணம் அகங்காரம். எப்ப நமக்கு மனம் வருது? நாங்க நினைக்கச்சா நம்ம மனம் வேலை செய்யறது. நம்ம மனம் சொல்ற செய்ய பத்தியா நான் இப்படி சொல்றேன், அவன் கேட்க மாட்டேங்கிறானே ஓகே அப்படின்னு அந்த அந்த எண்ணங்களை தான் இப்போ வருது. மனம்ங்கிறது இந்த அகங்காரங்கள் அது ஒரு பகுதியா போகுது. அகங்காரத்திலேருந்து வருது மனம். அதனால மனத்தின் காரணம் அகங்காரம். அது நீராலும் உணவாலும் நிலைநிறுது. எப்போ வரும்? நான் அப்படிங்கிற இண்டிவிஜுவாலிட்டி ஈகோ எப்போ வரும்? உடம்பு வந்தா வரும். உடம்பு எப்போ வரும்? அதுக்கு சாப்பாடும் தண்ணியும் வந்தா வரும். தாய் கர்ப்பத்தில் இருந்தாலும் தாய் சாப்பிடக்கூடிய சாப்பாடும் அவள் குடிக்கக்கூடிய தண்ணியும் அவள் சுவாசிக்கக்கூடிய அதுதான் இந்த கருவை உருவாக்குறது. அதனால இந்த மனத்துக்கு எது காரணமா இருக்குன்னாக்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த இதெல்லாம் தான் உணவு வகைராக்கள் தான். ஆக மனத்தின் அது 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 மனத்துக்கு அது காரணமாகிறதுனால அதுல அடங்குறது இல்லை வருகிறது. ஆயினும் மூச்சு காற்று தான் அது இயக்குகிறது. இப்ப என்னாச்சு? ஒரு குழந்தை வெளியில வந்துருக்கு தாய் வயத்திலிருந்து, அதுக்கு மனம் இல்லையானா இருக்கு. ஆனா அந்த மனம் தானா சிந்திச்சு பண்ணல, அது இன்ட்யூட்டிவா இயக்கப்படுறது. காலை வச்சுக்கிறது, கையை வச்சுக்கிறதுக்கு பாருங்க, அதெல்லாம் அது நன்னா வளரணுங்கிறதுக்காக அதுக்கு இயற்கையாகவே அதுல போன ஜென்மங்கள்லேருந்து வந்து நான் ஞாபகத்தினால அது கையை காலை வச்சுக்கிறது. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுனாக்க அதுக்கு புரியுறது. புரியலையா? சில குழந்தைகளுக்கு வேத்து முகம், தினமும் பார்த்த மொத்தம் பார்க்கும், மற்ற முகத்தை பார்த்தா மூக்கு மோச்சு திருப்பி கிட்ட போகாது, அழும். அந்த மாதிரி இதெல்லாம் என்னன்னாக்க மனம்ங்கிற ஒன்று வர மட்டும் இந்த நிலைமை சாதாரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது தனி இண்டிவிஜுவாலிட்டி அகங்காரம் வருது. அப்போ அகங்காரம் எதுலேருந்து வருதுனாக்க இந்த உடம்பு அப்படி சேர்ந்து மனத்துல இருந்து வருது. ஆயினும் மூச்சு காற்றால் இயக்குகிறது. அதனால் மூச்சு காற்றுகளுக்கு தேவையில்லை. ஆகவே அது மூச்சு காற்று அடைகிறதுன்னு சொன்னாக்க எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற புரியுது.
எனி டவுட்ஸ்? மூச்சு காற்று அது அது பொறி தானே சுவாமி, அதுவும் அதுல போய் பிராணன்ற பொறியில போயிடுது. ஆமா ஆமா, பிராணம் தான் நார்மலாவே. அதனாலதான் எல்லா பொறிகளும் பிராணம்னு பேரு. முன்னால பார்த்தோம் இல்லையா, எல்லா பொறிகளும் சண்டை போட்டு எனக்குள்ள பிரம்மாண்ட போச்சு, எங்களை யார் பெரியவன்னு கேட்டது, நீங்க ஒருத்தர விட்டு போங்க, அதை விட்டு அப்புறம் யார் பெரியான்னு தெரியல அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி பிராணம்னு சொன்னா எல்லா பொறிகளையும் குறிக்கும். ஆக எல்லா பொறிகளையும் எனர்ஜைஸ் பண்றதே பிராணம் தான். எங்க வீட்டுல டிவி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா கரண்ட் கனெக்ஷன் இல்லைனாக்க அந்த மாதிரி. அதுபோல எல்லா பொறிகளும் இயக்கக்கூடியது மனம். அதனால மனம் வந்து எதிலேருந்து ஏற்படுறதுன்னா அகங்காரம் தான் ஏற்படுறது. அதாவது அகங்காரம், நான் எனக்கு இப்போ இது வேணும், அப்ப என்ன பண்றேன், கையை நீட்டி அதை எடுத்துக்கோன்னு சொல்றேன். அது மாதிரி அதுக்கு காரணம் அகங்காரம். அதனால அகங்காரத்துக்கு காரணம் உடம்பு, உடம்புக்கு காரணம் என்னன்னாக்க இந்த உணவு வகைராக்கள். அதனால மனம் பொறிகள் மனத்திலையும், மனம் பிராணன்லையும், பிராணன் ஆத்மாவில் ஒடுங்கிறது. புரியுதா? புரியுது சுவாமி. மனோதிகரணம் பேஜ் 380. இக்களத்தின் பெயரும் தொடரும். முந்தைய களத்தில் பொறிகள் மனத்தை அடைந்து செயலற்றவை ஆகின்றன என நிறுவப்பட்டது. இக்களத்தில் அவ்வாறு அடையப்பட்ட மனம் என்னவாகிறது என்பது ஆராயப்படுகிறது. இதை சாந்தோக்கியன் 6:9 3 இல்லை, தப்பு, 6:15 போட்டுருவாங்க. இக்களத்தின் கருப்பொருள் சாந்தோக்கியம் 6:15 மனம் மூச்சு காற்றுடன் சேர்கிறது என்பதால் மனத்தின் வெளிக்கிளம்பு நிலை விவரிக்கப்படுகிறது. இங்கு பொதுவாக ஏற்படும் மையம், மனம் உணவினால் ஆனது, நீர் உணவை உண்டாக்கியது என்னும் வாக்கியங்களால் மனத்திற்கு உணவும் உணவிற்கு நிலம் நீர் முதலியவள் ஒருங்கே காரணமாகின்றன. ஆகவே ஒரு காரிய பொருள் அதன் காரணத்தில்தான் சேரும் என்பதால் மனம் பிராணனில் ஒடுங்குகிறது என்று சரியா? நான் சொன்னேன் இல்லையா, எது எதுல போய் முடியுதுன்ட்டு. ரொம்ப சிம்பிள் திங், நம்ம எல்லாருக்கும் தெரியும். மேக்சிமம் உபயோகப்படுத்துகிற ஒரு எலிமெண்ட்டு ஒரு மெட்டல், இரும்பு. இரும்புக்குள்ள நேச்சர் என்ன? துருப்பிடிக்கிறது. ஏன் துருப்பிடிக்கிறது? இரும்பு கீழேருந்து கனியா வெட்டி எடுக்கச்சு அப்படின்னாக்க அயன் ஆக்சைடு தான் இருக்கு, ஹேமடைட்டு, மேக்னடைட்டு, இது மாதிரி தான் இருக்கு. அப்போ அதுலேருந்து என்ன பண்ணணும், ஆக்சிஜனை பிரிச்சு விட்டு மெட்டல் தனியாக எடுத்துக்கணும். மெட்டலில் நம்ம வச்சு உபயோகப்படுத்தி இரும்பு பாராவும் இதாகவும் இதாக போட்டுக்கணும். ஆனால் என்ன ஆகுது, அதே இரும்பு தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்ப பார்க்குறது எப்படி? அதுக்கு வேண்டியது என்னன்னாக்க கொஞ்சம் தண்ணீர், கொஞ்சம் மாய்ச்சர், மேலே தண்ணி பட்டுட்டே இருந்ததுனாக்க இரும்பு சட்டுன்னு துருப்பிடிக்கிறது. துருப்பிடிச்சு அயன் ஆக்சைடு ஆகிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணோம், அயன் ஆக்சைடுலேருந்து இப்போ அயனை பறிச்சுருக்கோம். இப்போ இந்த டியூ கோர்ஸ் இந்த அயன் ஆக்சைடு அயன் ஆக்சைடாக மாறப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு பொருளும் தான் எதுலேருந்து வந்ததோ அதை நோக்கி போக முயற்சி பண்ணும். இங்கு பொதுவாக ஏற்படும் மையம், மனம் உணவினால் ஆனது, நீர் உணவை உண்டாக்கியது என்னும் வாக்கியங்களால் மனத்திற்கு உணவும் உணவிற்கு நிலம் நீர் முதலியவையும் ஒருங்கே காரணமாகின்றன. ஆகவே ஒரு காரிய பொருள் அதன் காரணத்தில் தான் சேரும் என்பதால் மனம் பாடல் ஒழுங்கிறது என்பது சரியா? தன் மனஹா பிராண உத்தராத், எல்லா பொறிகளும் உடன் சேரப்பெற்ற அந்த மனம் பிறகு பிராணனில் மூச்சு காற்று சேர்கிறது. மூச்சு காற்று முதலில் நிலை பெற்றிருப்பது, தகுதிப்படுத்தப்பட்டிருப்பது உணவினாலும் நீரினாலும் தான். ஆனால் அவை மூச்சு காற்று காரணமானவை அல்ல. மனத்திற்கு காரணம் படைப்பு வரிசைப்படி அகங்காரமே. மூச்சு காற்றை ஒரு உடலில் பொருந்தி இருப்பதை காட்டுகிறது. ஆகவே மனம் மூச்சு காற்றுடன் சேர்கிறது என்பது தவறில்லை. சில இடங்களில் மூச்சு காற்று ஆகாயத்தை காரணமாக கொண்டது, நீரால் நிறைந்தது என்று கூறப்படுவது அவைகளுக்கிடையே உள்ள தொடர்பை இலக்கணியால் காட்டுதற்கே. முன்னால் இதை பார்த்தோம், நம்ம பிராணாதிகரணம் பார்த்தோம். மூச்சு காற்று நிறைய, இந்த காற்று வெளியில் இருக்கிற காற்று ஒன்னா இல்லை? ஆமா, ஒண்ணுதான். ஆனா ஏன் மூச்சு போயிட்டுன்னு சொல்றேன்னாக்க, இல்லை இல்லை, வெளியில் இருக்கிற காத்துல இருந்து ஒரு ரொம்ப நுண்ணிய பகுதி, நம்ம சொல்ல தன்மாத்திரம் சொல்ல இல்லையா, அந்த மாதிரி நுண்ணிய பகுதி வந்தும் இந்த உயிரோட எப்போ ஒட்டின்னு இருக்கு. இது ரெண்டும் பிரிக்க வீராம பண்ணிட்டு இருக்கு. பாலும் தண்ணீரும் ரெண்டும் ஒன்னா செட்டு ஒட்டின்னு இருக்கு. எது மட்டும் ஒட்டின்னு இருக்குமோ அது மட்டும் மூச்சு இருக்கு, பிராணம் இருக்கு. இது எப்போ பிரிக்கப்படுறதோ
அப்போ வெளியில் போய்ட்டேன். அவன் என்ன சொல்கிறான், எனக்கு மூச்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி மூக்கில் வச்சு பம்ப் பண்ணினாக்க அவனுக்கு உயிர் வந்துடுறத. அதான் ட்ரை பண்ணி பார்க்குறா இல்லையா? எத்தனையோ பேருக்கு மாரடைப்பு தான் சுற்றினாக்க மார்பில் ஏறி கூட மிதிக்கிற அவங்க ஹார்ட் திருப்பி வேலை செய்யறதா பார்க்குறவனுக்கு. அந்த மாதிரி பிராணங்கிறது இது மூச்சு காற்றோட இது ஜீவாத்மாவோட ஆத்மாவோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காற்றின் ஒரு ஸ்பெஷல் போர்ஷன். அதுதான் சொன்னார். எப்படி நம்ம இன்ஹேல் பண்ணக்கூடிய ஒரே காற்றானது உடம்புல பஞ்ச பிராணனா இருக்கு பாருங்க, பிராண அபான இதான சமான அபான வாயுக்குள்ள ஆகுதோ அந்த மாதிரி அப்படின்னாரு இல்லையா? அந்த மாதிரி இது ஒரு மூச்சு காற்றுடைய ஒரு நுண்ணிய பகுதியானது நம்ம மனத்தோட சேர்ந்துருக்கு அப்படின்னு. புரியுதா? ஜீவாத்மாவுடன் வெளிக்கிளம்பும் பொறிகள் செயல்திறன் மனத்தை அடைந்தவுடன் மன மூச்சுகளுடன் சேர்ந்து விடுகிறது. ஆக வந்து என்ன பண்றதுனாக்க எங்கிருந்து ஆரம்பிச்சதெல்லாம் மனத்திலிருந்து அகங்காரத்திலிருந்து ஆரம்பிச்சது. அகங்காரம் மனம். அதனால இதுலேருந்து பொறிகள் மனம், மூச்சுக்காற்று, மூச்சுக்காற்று ஜீவாத்மா. சரியா? வரிசை. அடுத்தது அத்தியக்ஷாதிகரணம். இப்போ நீ சொன்னீங்க சரி சார், பொறிகள் வந்து மனத்தை அடைகின்றன, ரைட், ஒத்துணுட்டோம். மனம் மூச்சுக்காற்று அடையுது, ரைட்டு. மூச்சுக்காற்று எங்கே போகிறது? ஒரு விளையாட்டு சொல்ல, அம்மா வீடு எங்கே, இன்னும் கொஞ்சம் தூரம் முடியுமான்னு. அந்த மாதிரி எங்கே அது எங்கே போகுது? அதாவது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அனலைஸ் பண்ணிருக்காங்க. மூச்சு காற்று தன் முந்தைய நிலையான ஜீவாத்மாவுடன் சேர்கிறது. சத்தியகா ராஜானம் பிராயி சந்தமுக்ரா சர்வே பிராணாக அபிசமாபந்தி எத்திர தைத்து ஊர்த்வோ உச்வாசி பவதி. இது எல்லாம் ஒரு அழகான இது. ஒரு அரசனானவன் ஒரு ஊருக்கு பரப்புறான் அப்படின்னு சொன்னாக்க அவனுடைய குடிப்படை அவனுக்கு சொல்ல மந்திரி பிரதானிகள் இருக்கா இல்லையா, இவள் எல்லாம் புறப்படுவாளா இல்லையா? அந்த மாதிரி இந்த மூச்சு காற்றானது உடலை விட்டு கிளம்புறதுனாக்க அப்போ அதுக்குள்ள மற்றதெல்லாம் சேர்ந்து கிளம்புறது. அப்போ அது எப்படி இருக்கு? அப்போ மூச்சு காற்று வெளியில் கிளம்புறது இல்லையா? அதனாலதான் அவன் சார போது அவனுக்கு மூச்சு தடங்கள் ஏற்படுறது. மூச்சு காற்று தன்னுடைய இவனுடைய கண்ட்ரோல் இல்லாம ரெகுலரா எப்படி பண்ணணும் அப்படி பண்ணாம வேற வழியா போறதுனால ஆரம்பிச்சதுனால அவனுக்கு சாகர நிலைமையில அவனுக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படுறது. அரசன் பிரயாணப்படுகையில் அவனது பரிவாரங்கள் உடன் செல்லுதல் போல் பொறிகள் யாவும் மூச்சுக்காற்றை சூழ்ந்து கொண்டு புறப்பட தயாராகின்றன. அப்பொழுது அவன் மூச்சு விட திணறுகிறான். இதெல்லாம் உபனிஷத்து காலத்துக்கு சுவாமி இப்போ இன்னைக்கு சொல்லலாம் இல்லை, இது ரிக்வேத காலம் சொல்ற. கிட்டத்தட்ட 4000 BC அதுக்கு மேலே. அது கூட நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அப்படியானா அந்த காலத்திலேயே ப்ராக்டிக்கலி அவள்கிட்ட என்ன என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது கண்டுபிடிக்க தெரியல. ஆனால் மனசாலே யோஜனை பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிருப்பேன். இப்போ அதுக்கு இன்னொரு கேள்வி. இப்போ யாரு எதை இப்போ நிலைமைக்கிறாரு? இப்போ இந்த பிராணங்களுக்காக உடம்புல யார் இருப்பார் அப்படின்னு கேட்குறான். ஈஷாம் சக்கரே கஸ்மின் உத்கிராந்தோ பவிஷ்யாமி கஸ்மின் வா பிரதிஷ்டஸ்யாமி. இவருடைய சுகேசன்னு ஒரு சிஷ்யன், அவருடைய தகப்பனாரும் ஆச்சாரியனும் பரத்வாஜர். அவர் இதை பற்றி சொல்லிட்டே வரச்சு அந்த ஆத்மாவை தான் அனுபவிச்சுக்கிறான். என்னுடைய இந்த புருஷன் கிளம்பிட்டான்னாக்க யார் நிலைச்சிருப்பார்? அப்போ அவனை யார் என்று நிலைக்க வைக்கிறார்? யார் கிளம்பிட்டா யார் கிளம்புவா, யார் மீதி இருப்பார் அப்படின்னு கேள்வி. பரத்வாஜின் மகன் சீடன் சுகேசன் வினவியது. உடலுள் உறையும் புருஷன் உள்ளான். அந்த புருஷன் ஜீவாத்மா. கிளம்பி விட்டால் யார் கிளம்புவார்? கிளம்புவார்? யார் நிலைத்திருப்பார்? புருஷனை நிலைவரச் செய்வது மூச்சு காற்று. அவன் கிளம்பி விட்டால் யாவையும் கிளம்பிவிடும். அது பஞ்சபூதங்களும் சேருகிறது. இப்போ என்னாச்சு? நம்மளோட உடம்புல இருந்து மூச்சு காற்று கிளம்பி போய்டுறது. போயாச்சுனாக்க உயிர் வந்து நுண்ணிய நிலையை போய் சேர்ந்துடுறது. அது எங்கே போகிறது என்னங்கிறது நமக்கு இப்போ தெரிய மாட்டேங்குது.
ஆனால் இந்த உடம்பு இருக்கு இல்லையா, பஞ்சபூதம் சேர்ந்துடுறது. ஒன்று நம்ம ஒன்றும் அதை எரிச்சாலோ இல்லை கொளுத்தினாலோ இதை இல்லை இதில் போட்டு மண்ணை போட்டு புதைச்சாலோ அது ஒவ்வொரு இன்கிரிடியன்ட் தனித்தனியாக போய் சேர்ந்துடும். இப்போ நம்ம எத்தனையோ கால்சியம் சொல்ல இல்லையா, அது எத்தனையோ பிராணிகளுடைய எலும்புகள்லேருந்து வருதானே, கிளிஞ்சல் சிப்பி இதெல்லாம் அதுலேருந்து வருதானே. அந்த மாதிரி இப்போ என்ன இருக்குனாக்க மீதி இருக்கக்கூடிய இந்த உடம்பானது பஞ்சபூதங்களும் சேர்ந்துடுறது. அப்புறம் இதுக்கு மேலே போகிற உயிரானது எங்கெங்கே போகிறது அப்படியே தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ பக்கம் 381 அத்தியக்ஷாதிகரணம். முந்தைய களங்களில் பொறிகள் மனத்தையும் மனம் மூச்சு காற்றையும் அடைதல் கூறப்பட்டது. தொடர்ந்து மூச்சு காற்று எதை அடைகிறது ஆராயப்படுகிறது. மேல் சொல்லப்பட்டவை தமது முன்னோருடன் ஒவ்வொன்றும் தத்தம் முந்தைய நிலைகளுடன் கூடுவது போல் மூச்சு காற்றும் தனது முன்னோரான ஜீவாத்மாவுடன் கூடுகிறது என்பதால் இக்களம் முன்னோருடன் கூடும் களம் அத்தியக்ஷாதி கரணம் எனப்படுகிறது. பிராணன் தேஜஸ் காற்று ஒளியுடன் கூடுகிறது. இதுல பிராணனானது ஆத்மாவுடன் கூடுகிறது, ஆத்மா தேஜஸுடன் கூடுகிறது. அது எது தேஜஸ்னா என்னது அப்படின்னா ஒளியுடையதுன்னா ஞானமுடையதான ஆத்மா அப்படின்னு. இங்கு ஒளி என்பது யாது? காற்று ஒளியுடன் கூடுகிறது எனப்படுகிறது. இங்கு ஒளி என்பது யாது? ஐம்பூதங்களில் ஒன்றான தீயா அல்லது வேறொன்றா? தேஜஸ் என்பது ஒளி, தேஜசி என்றே இருப்பதனால் ஒளியுடன் கூடுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அத்தியக்ஷதே ததுபகமாதிபியாக தன் முன்னோடியான காரணமாகும் ஜீவாத்மாவை தன்னுக்குரிய புலன்களும் அடைகிறது. இதற்கு ராமாசன் விளக்கமும் நிறுவும் கொள்கையும். பிரகதாரண்யம் இவ்வாறு உயிரின் முடிவு காலத்தில் பொறிகள் யாவும் மூச்சு காற்று கூடி அதை ஜீவாத்மாவை அடைகிறது. எது மேலெழுந்து கிளம்பினால் நான் கிளம்பியவனாவேன், எது நிலை பெற்றிருந்தால் நான் நிலை பெற்றவனாவேன். அதாவது சுகேசன்கிறவன் பரத்வாஜிட்ட கேட்கிறான், சுகேசன் ஆத்மாவை பற்றி வணங்கியது என்பவர்களால் மூச்சு காற்று உள்ளன் கூடிய பின் அது மேலெழுந்து பஞ்சபூதங்களும் கலக்கிறது. யமுனை கங்கையுடன் சேர்ந்த பிறகே கடல் அடைகிறது. ஆயினும் யமுனை கடல் அடைகிறது என்னும் வழக்கு போல இது அமைந்துள்ளது. ஆகவே பொறிகள் மனம் மூச்சு காற்று ஜீவாத்மா என்ற வரிசையில் ஒவ்வொன்றும் ஒடுங்கின்றன என்பதே வேதங்களின் கருத்து. டவுட் உண்டா? சொல்லுங்க ராம்குமார். சுவாமி, ஒவ்வொன்னா இன்னொன்னுல போயிட்டு மூச்சுக்காட்டுல போயிட்டு மூச்சுக்காற்று ஒளியோட ஆத்மாவோட போயிடுறது, அவ்வளவுதானே சுவாமி? அதாவது ஆத்மாவுக்கு இன்னொரு பேர் தேஜசி, ஞானம் உள்ளது, ஒளி உடையது. நம்ம எப்பவுமே ஒளி ஞானம் விளக்கு இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருக்கோம் நம்ம. அது மாதிரி பொறிகள் எல்லாம் மனம் பிராணன், பிராணன் ஆத்மா. இப்போ ஆத்மா ஒரு அரசன் கிளம்புறச்சு அவனுடைய ரெட்டினியூ கிளம்புற மாதிரி எல்லாத்தையும் கூட்டின்னு வெளியில் கிளம்புறது. அப்போ என்ன ஆகுது? இது வெளியில போய் காத்துல போய் கலந்துடுறது, பஞ்சபூதங்கள் கலந்துடுறது. இந்த உடம்பு இருக்க மீதி பட்டுறது, இந்த உடம்பானது அதுவும் பஞ்சபூதங்கள் கலந்துடுறது. ஆகவே எது நான் சொல்ல முடியா, அவன் இருந்த இடம் புல்லு முளைச்சி போயிடுச்சு. அந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் எது எப்படி இருந்துன்னு தெரியாமலே போயிடுறது. மகாத்மா காந்தியை நிறைய பேர் பார்த்துருக்கலாம், நேர பார்த்துருக்கலாம். இன்னைக்கு அவர் இல்லை, ஆனால் அவர் உடம்பு என்ன ஆச்சுன்னாக்க அது எல்லாத்தையும் கலந்து போச்சு, அவ்வளோதான். அது மாதிரி நம்ம உடம்பானது அது 50 அது உயிர் இருந்ததுன்னா அதை எனர்ஜைஸ் பண்ணி நிற்க வச்சுருக்கு. எப்போ உயிர் போயிடுத்தோ இது கீழே விழுந்துடுறது. கீழே விழுந்ததுனால அது உபயோகம் இல்லாமல் போய் அது தன்னுடைய மூலகர்த்தாவான தனக்கு விதானவன அது 5 கூடிடும். அதாவது உடம்பை தாங்கிறது உயிரா இல்லை உயிரை தாங்குறது உடம்பா பார்த்தாக்க உயிரை உடம்பு தான் தாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தெரியும். ஆனால் அப்படி இல்லை. இந்த உயிர் இருந்தால் தான் உடம்பு தாங்கப்படுகிறது, இல்லைன்னா அதுக்கு ஒன்றும் இல்லாமல். புரியுதா?
ஆத்மா வந்து அப்படியே மனம் வந்து பிராணன் வந்து அப்படியே பஞ்சபூதத்துல கலக்கிறது. மனம் வந்து அப்படியே ஒடுங்கினோடனே மனம் பிராணம் போன உடனே மனமும் ஒண்ணுமே இல்லாத ஆயிடுறது. ம். அப்புறம் வந்து ஆத்மா வந்து எங்க போறது? ஆத்மா ஆ, ஆத்மாங்கிறது எங்க போறது? இனிமேல் தான் வருமா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அதான் அது எங்க போறது? திங்ஸ் எல்லாம் போது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இனிமே அதான் அதான். மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் எங்க போகுது நம்ம பார்த்து பார்க்க போறோம். மனமுமே வந்து புத்தியோ மனமோ எல்லாமே இந்த பாடியோட சேர்ந்தது. ஆ, அதாவது இந்த மனம்ங்கிறது என்னன்னாக்க நம்ம ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு லேபிரின்த். இப்போ நிலக்கடலை பார்க்குறீங்க இல்லையா? நிலக்கடலை பார்த்தீங்கன்னாக்க மேலே ஓடு இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெல்லிசா ஒரு சிவப்பா ஒரு இது இருக்கு, தோல் இருக்கு, அதுக்கப்புறம் பருப்பு இருக்கு. இந்த மாதிரி தான் அந்த அந்த மனம்ங்கிறது. அது வந்து இந்த ஆத்மாவுடைய அது விருப்பம் இருக்கு பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி மனம் செலவு பேசப்படுறது. மெஜாரிட்டியான டயத்தில் என்ன பண்றதுனாக்க இந்த மனமானது உடம்புடைய தேவைக்கு ஆர்டர் பண்றது. அதனாலதான் மக்கள் வந்து உலகியல் பலங்களை, உலகியல் மகிழ்ச்சிகள்ல ஈடுபட்டு தன்னை மறந்து போறாங்க. ஆனா ஆத்மாவுக்கு உண்மையான நிலை யாருன்னு தெரிஞ்சிருந்ததுனாக்க, அவனால மனசை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுனாக்க இதெல்லாம் ஒன்றும் இல்லாம போடும். ஆக இந்த மனம் ரெண்டு இருக்கு. எப்படின்னாக்க விளக்கேற்றுறோம், விளக்குல எது எரிகிறது? எண்ணெய் எரிகிறது. அந்த ஃப்ளேம் வருது, அது என்னது? ஃப்ளேம்ங்கிறது இந்த எண்ணெயானது, எண்ணெயில் கார்பன் ஆனது காற்றோட சேர்ந்து ஆக்சிடைஸ் ஆகி வெளியில திருப்பி கார்பனாக போகிறது. அதாவது அந்த எண்ணெய் இருக்கு, இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கார்பன் காம்பவுண்ட். அதில் மற்றது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆகி வெளியில போகுது. அது போச்சே ரியாக்ஷன் தான் நம்ம ஃப்ளேம். தட் கிவ்ஸ் லைட். தேஜஸில் சேர்றது வருங்க. இதில் இருக்கிற கார்பன் எல்லாம் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் திரிக்க வந்து சேர்றது. திரி இந்த நெருப்பில் போய் முடியாது. நெருப்பு ஒளி விட்டுறது. ஒளி விட்டதுக்கு அப்புறம் இது தெரிய மாட்டேங்குது, காற்றோட சேர்ந்துக்கிறோம். அது மாதிரி வேற டவுட்? புரியுது. வெற்றி டவுட் ஒன்றும் இல்லையா? இல்ல சுவாமி, கிளியரா இருக்கு சுவாமி. இனிமே நார்மலாக டவுட் இருந்து வாய்ப்பு இல்லை. நான் பின்னால் இருக்கிற அந்த கதி போறச்சே இது முன்னாலேயா பின்னாலேயாங்க ஒரு டிஸ்கஷன் வருது. இது மற்றபடி இதெல்லாம் பூரா உபநிஷதங்களுக்கு கரெக்டாக சொல்லப்பட்டிருக்கு. அதுல இருந்து நம்ம அதே மாதிரி உலகம் பிரளய முடியச்சே கூட இருக்கணும். ஆகாசாத் வாயோ, வாயோர் அக்னி, அக்னி ராப, அப்ய பிருதிவி, பிருதிவியா மோஷதிபியான்னு ஒன்றுனா வருது இல்லையா? அதெல்லாம் அப்படித்தான் முடிகிறது. பிரளயம் வருது, இருக்கிற பயிர் பச்சையெல்லாம் அழிஞ்சு தண்ணி நிலத்துல போய்டுறது. நிலம் வந்து நீர்ல போய்டுறது. நீர்ல ஒரு பெரிய அக்னி நெருப்பு வந்து நீர் அப்படியே வத்தி இதாக போய்டுறது. அது வாயுவா போய்டுறது. இந்த வாயு ஆகாசத்துல போய் நின்றுடுறது. ஆகாசத்துல இருந்து இதுக்கு போயிடுது, மூலப்பிரகிருதிக்கு போயிட்டு சொல்றது. அதே மாதிரி தான் இந்த உடம்பும் வருது. யாருக்கு அது வேற டவுட்? உமாமா உங்களுக்கு டவுட் உண்டா? இல்ல சுவாமி, இல்ல. சரி, ஆனா அந்த வந்து ஆத்மா எப்படி கடவுளை இறைவன் அடையறதுங்கிறது பின்னாடி வரும்னு சொல்லிருக்கேன். வருது வருது. அதுக்கு முக்கியமா அதனால பின்னாடி வரும்னு சொல்லியிருக்கேன். நான் வெளிக்கிழமை மட்டும்தான் பார்த்துருக்கோம் நம்ம. அதை ஆமா. பார்த்து வரும். ஆனா எல்லாரும் இப்போ நம்ம செஞ்ச வினைகள், நம்ம செய்யற உபாசனைகள், இது மூலியமா தான் நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஆமா, நாம என்ன செய்யறோமோ அதான் நம்மளை கூட்டு போகும்னு. ஆனா இங்க வந்து நம்ம உலக நடப்புல வந்து ஒரு அப்பா அம்மா யாராவது இறந்து போனா நம்ம வந்து கோதானம் இதெல்லாம் பண்ணா பரமபதத்தை அடைவா அப்படிலாம் நம்ம வந்து பண்ணி அது வந்து அவங்க சம்பாரிச்சு வச்சதுலயே நாம கோதானம் வாங்கி அது கொடுத்துக்கிட்டு அது மாதிரி பண்ணிருக்கோம். அதெல்லாம் தான் நடக்குது இங்க. அது எதுக்காக பண்றோம்னாங்கம்மா, ரெண்டு ஆஹ் ஆண்டாள் வந்து திருப்பாவை பாட்டு இருந்தாக்க, இதுல மாலை மணிவண்ண பாட்டுல சூடகமே தோல்வளையே தோடே சீர்பூவே பாடகமே என்றனே பல்கலும் யாமனையும் சொல்றேன் இல்லையா? அது வந்து நான் இறைவனாலே அருளப்பட்டவன் எப்படி தெரியும் உலகத்துக்கு? எனக்கு இதெல்லாம் அந்த வெளிப்படையாக எனக்கு இது இருந்தால் தெரியும். ஆனா அவள் நோக்கம் வந்து என்ன? அவது தனக்கு அணிகள் போட்டுக்கிற நோக்கம் அது இல்லை. அவளோட நோக்கம் பூரா தான் இறைவன் அடையிறது தான்.
பின்னால இற்றை பறை கொள்வான் அன்று பறையின உடனே இந்த வச்சுக்கணும் பெரிய பறையை எடுத்து கொடுத்தாருனாக்க என்ன உத்த பழப்பு இவர் முட்டாளா இருக்கிய நீ இதை பாரு இந்த பறையை இதையா கேட்டோம் எத்தைக்கும் ஏழை பிறவைக்கும் முந்தனூர் உத்துவமையாகும் அதெல்லாம் நாங்கள் கேட்டோம் அதை விட்டு இதை கொடுக்குறிய நீ அப்படின்னா அந்த மாதிரி சிலதெல்லாம் இட் இஸ் நாட் எனஃப் ஜஸ்டிஸ் இஸ் டன் இட் ஷுட் அப்பியர் டு பி டன் அந்த மாதிரி சில தெரியறதுக்காக பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணுறச்சு நமக்கு என்ன பண்ணுறோம் நம்மளுடைய தாயார் தகப்பனா இருக்காளே இவா உண்மையிலேயே அவளுடைய கர்மாக்கள்லாம் போயிட்டா அப்புறம் தான் போறாளா இல்லை அவளுக்கு பழைய வினைகள் இல்லை இப்போ இல்லை செஞ்சாலும் எல்லா யாரெல்லாம் அவளுக்கு அவள் செஞ்சவன் அவளுக்கு தான் தெரியும் அதை தவிர்த்து மற்ற பேருக்கு தெரியுமா தெரியாது இல்லையா அதனால நிறைய போக்குறாளா அப்போ அப்படி இருக்குச்சே சரி எதுக்கும் ஒரு ஒர்ஸ்ட் இது ஆகலாம் அதுக்கு அதை தடுத்து வச்சுருமே நம்ம ஒன்று ரெண்டாவது நம்ம வயத்தில் பிறந்தா இந்த ஆத்மாவுக்கு ஜென்மம் கொடுத்தது இவா தானே அவளுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்த வேண்டாமா அவள் கொடுக்க கண்டுதான் நான் இன்னைக்கு இந்த ஞானத்தோடு இருக்கேன் அப்போ அவளுக்கு நான் இதாக பண்ணாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கருட புராணத்தை சொல்கிறது இந்த ஆத்மா எப்படி போகிறது அது முக்தி போகிறதுன்னு சொல்லலை சாதாரண ஆத்மா எப்படி போகிறது அப்படின்னு சொல்கிறது அப்போ இந்த ஆத்மா இங்கேருந்து 10 நாளைக்கு அது இறந்த இடத்துல சுற்றின்னு இருக்கு அதுக்காகத்தான் அதுக்கு அதை ஆராதிக்கும் முகமாக எந்த இடத்துல இறந்ததோ அங்கே ஒன்றும் எங்கே வச்சு அதை கொளுத்தினாலும் அந்த இடத்துல ஒன்றும் 2 இடத்துல வச்சுருக்காரு கல்லை வச்சுருக்காரு அதுக்கு தினமும் அதுக்கு உணவு ஓட்டிகிட்டு இருக்கா அதுக்கு 10வது நாள் இன்னைக்கு இதோட போகிற இன்னுமே இருக்கக்கூடாது இதை கொஞ்சம் நஞ்சு ஆசை இருந்தால் அந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு போயிடு அப்படிங்கிறது நம்ம எதையும் அனுபவிக்கக்கூடிய எதையும் சொல்கிறோம் அன்னம்னு சொல்கிறோம் செவிக்கு விருந்து கருத்துக்கு விருந்து கண்ணுக்கு விருந்துங்கிற மாதிரி அதனால் 10வது நாள் இன்னைக்கு உலகத்தில் வெறுப்பு ஏற்படுறதுக்காக அரைகுறையாக பண்ணி அதுக்கு படைச்சிடுறார் நாராயண பலியும் தான் பிரபூத பலி நாராயண பலியும் தான் அதை போட்டால் அந்த ஆத்மா அப்புறம் மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிடும் 11வது நாள் பண்ணக்கூடிய காரியம் இருக்கே குழி ஹோமம் பண்ணுறோமே இந்த குழி ஹோமம் பண்ணுறச்சு எது சொல்கிறோம்னாக்க எவனை பிரார்த்திச்சுக்கிறோம் இந்த ஆத்மா என்ன தப்படைந்தாலும் சரி நல்ல வழியாக கூட்டின்னு போகும் இது போகிற வழி அது ஆத்மா போகிற வழி அதாவது ஆத்மாவுக்கு நுண்புலன்கள் கூடயே தான் பொருள்னு பார்க்க முன்னாலே பார்த்தோம் அப்போ அதுக்கு சூக்ஷ்மமாக இருந்தாலும் அதுக்கு உணர்வு இருக்கும் இந்த உணர்வு இருக்கிறச்சே அது ரொம்ப குளிரில் ரொம்ப வெயில்ல எல்லாம் போட்டு அது இது இழுத்துன்னு போவோம் அப்படின்லாம் இல்லாமல் இதாக கொண்டு போவோம் அதுக்கு நான் இதெல்லாம் இந்த தானங்கள்லாம் தரேன் அப்படின்னு விட்டு ஏதாவது அது பண்ண விட்டு போயிருந்தா எல்லாத்தையும் நாங்கள் காம்பன்சேட் பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அதே மாதிரி 12வது நாள் இன்னைக்கு நம்ம இந்த ஆத்மாவோட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஒரு கோவில் இருக்குது புதுசாக கட்டியிருக்கோம் அதில் ஒரு தெய்வத்தோட சிலை வச்சுருக்கோம் தெய்வ சிலை அந்த தெய்வ சிலையை சாதாரண சிலையாக இருந்ததை தெய்வமாக ஆக்குறது இப்போ பண்ணக்கூடிய கும்பாபிஷேகம் பிரதிஷ்டை சொல்கிறோம் இல்லையா பிராண பிரதிஷ்டை அதுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லி பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஆத்மாவுக்கும் நமக்கும் தொடர்பு ஏற்படுத்துறதுக்காக பிண்டீகரணம் கையில் இறுக்கி பிடிக்கிறது அதை நம்மோட பேச வைக்கிறதுக்காக சபிண்டீகரணம் 12வது நாள் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறச்சே என்ன பண்ணணும்னாக்க அதுக்கு எந்த விதமான கோளாறு இல்லாமல் இருக்கிறதுக்காக நிறைய தானங்கள் தசதானங்கள் பண்ணுறோம் நிறைய அவளை சாப்பிட சொல்கிறோம் நேரம் நம்ம அவளுக்கு போட முடியாது ஏன்னா இந்த சாப்பாடு ஒன்று தான் ஒருத்தனை போரும்னு சொல்ல வைக்கிறது மற்ற எந்த ஒரு அவனுடைய ஆசையை நிறைவேற்றணும் அதுக்கு மேலே கேட்கணும் அதனால அதை முதல்ல போட்டு வச்சு அவனுக்கு சபண்டீகரணம் பண்ணி வச்சு பண்ணியாச்சுனாக்க சபண்டீகரணம் பண்ணியாச்சுனாக்க அடுத்த ஸ்வீகாரம் பண்ணிடணும் ஆஸ்பத்திரி இனிமேல் உனக்கு விட்டு போச்சு சபண்டீகரணம் ஒருத்தர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு தர்ப்பணத்தினால அவளுக்கு போய் சேர்றது என் தகப்பனார் போயிட்டாருன்னு வச்சுக்கோ போயிட்டாருனாக்க சபண்டீகரணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தர்ப்பணம் பண்ண முடியும் சபண்டீகரணம் பண்ணலைன்னாக்க நான் தர்ப்பணம் பண்ண முடியாது அதனால இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் இது டீட்டெயிலாக கருடபுராணத்தை சொல்றது ஆத்மா எப்படி இல்லாமல் போகிறது ஜென்ரலி நரகத்துக்கு ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத இந்த மாதிரி இருக்கு நீ அதில் போகாத மாட்டிக்காதே நீ நல்ல வழி போனோம்னாக்க இப்படி வா
உபாசனத்துக்கு வழிக்கு வா, இல்லை சரணாகதி பண்ணு அப்படிங்கிறத அந்த வழியினுடைய தீவிரத்தை நமக்கு காட்டி இந்த வழி போயிட வேண்டாம் வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக அது ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இன்னொன்று இதையும் எடுத்துக்கோ. 4 வழி முன்னாலே பார்த்தோம், ரிமைண்ட் பண்றேன். இப்போ மக்கள்ல 4 வகை. ஒருத்தர் வந்து தான் வாழ பிரத்யாக தொந்தரவு பண்றவர், சாடிஸ்ட். இன்னொருத்தர் அழுதாக இவர் சிரிப்பார், அந்த மாதிரி கூடிய. அடுத்த செல்ஃப் சென்டர்டு, பிரத்யாகவே தொந்தரவு பண்ண தேவையில்லை, ஆனால் தன்னுடைய சுயநலத்துக்காக என்ன வேணா செய்வேன். அதுக்கு இவா 2 பேருமே ஆத்மா வேற உடம்பு வேறங்கிற எண்ணம் இல்லாம எல்லாம் உடம்புக்கு வேணும் தான் பண்றவன். அதுக்கு அடுத்ததுதான் ஆத்மா வேற உடம்பு வேற, ஆனா இந்த பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், அடுத்த வேலை கஷ்டப்படக்கூடாது. நோயாளியா இருந்தேன், முட்டாளா இருந்திருக்கேன், ஏழையா இருந்திருக்கேன், அதெல்லாம் இல்லாம அடுத்தவர்களை நோயற்றவனாக புத்திசாலியாக நிறைய செல்வந்தனாக இருக்கணும், இல்லை சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நற்செயல்கள்லாம் பண்றவன், இஷ்டா பூர்த்தம் இதெல்லாம் பண்றவன். அதுக்கு அடுத்தவன் ஆத்மா வேற உடம்பு வேற தான், திருப்பி இது உடம்பே வேண்டாம் எனக்கு. 3வது சொன்னவன் இந்த உடம்பு வேணும் ஆனா நல்லா இருக்கணும், எனக்கு இந்த உடம்பு வேண்டாம், உனக்கு கைங்கறி தான் வேணும் அப்படிங்கிறது அதான் முக்தர். ஆக மொத்தம் இந்த 4 வகையில பார்த்தீங்கன்னாக்க இந்த இது பார்த்து சொன்னீங்க, சாடிஸ்டா இருக்காம இருக்கு. அவன் வந்து இன்னொருத்தர் வேணும்னு துன்புறுத்தினான் இல்லையா, அதனால அவன் நேரம் நரகத்துக்கு தான் போறான். நரகத்துக்கு போய் அவன் என்னெல்லாம் பிரத்யாக துன்புறுத்தானோ அந்த ஆபத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் தன் நரக வாசனை அனுபவிக்கிறான். அதுக்கு அடுத்தவன் அவன் வந்து வேணும்னு அனுபவிக்கல, ஆனா பிரத்யாக இடத்தில் பண்ணிட்டு தான் இருந்தான் தன் நலத்துக்காக. அவன் சாதாரண ஒன்றும் இது இல்லாத ஒரு கீழே, புழு, கொசு, ஈ இந்த மாதிரி பிராணிகளை போய் பார்த்தா அடி அப்படி அடிக்க வச்சிருக்கான். அந்த மாதிரி அனுபவிக்கிறான். அவன் நிறைய பிறகுகள் இருக்கவன்ட்டு அந்த ஜென்மத்திலேயே. அதுக்கு அடுத்தவன் இன்னும் சொர்க்கம் போறான், இல்லை இந்த ஊர்லேயே பெரிய ராஜாவா பிறகு. அதுக்கு அடுத்தவனுக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம், உடம்பே வேண்டாம்ப்பா, இன்னொரு அம்மா வயசுல பிறக விடாதுன்றவனுக்கு தான் சொர்க்கம் போறான். அதைத்தான் சொல்றான். நீ சொல்றச்சு என்ன பண்ற, நீ வந்து நேர பரமபத்தை கேட்டேன்னாக்க நீ உன்னுடைய ஆத்மா நிலையா நிற்கும், இல்லைன்னா இந்த மாதிரி திண்டாடும் அப்படிங்கிறது எல்லாம் விவரமா எழுதி வச்சிருக்கேன். உபனிஷத்துக்கள்லாம் முக்திக்கு தான் வழி சொல்றது, புரியுதா? சுவாமி இதுல வந்து ஆத்மா போறது இல்ல, வினைப்பயன் வந்து ஆத்மாவோட ஒட்டிட்டு இருக்குமா இல்ல எதோட ஒட்டினா விடவே விடாது. இப்ப வந்து வினைப்பயன் விட்டுட்டோ அப்புறம் நமக்கும் நுண்ணுடல் கூட சம்பந்தம் இல்லை. முன்னாலே பார்த்தோம் ஒரு இதுல என்ன கேள்வினாக்க, வினைப்பயன் இருக்கிற மட்டும் ஆத்மாவுக்கு உலகத்துல உண்டு, முக்தனுக்கு வினைப்பயன் விட்டுடுத்து ஆத்மாக்குள்ளே கிளையாது, அப்போ உடம்பு விழுந்துடுறது. இப்போ இந்த ஆத்மாவானது தானா நகர முடியாது, அதுக்கு ஏதாவது உடம்பு வேணுமே, அது இங்கிருந்து முக்தி அடையக்கூடிய வேற விரஜாநதி மட்டும் போகணுமே, எப்படி போகும் அப்படி அதுக்கு டிஸ்கஷன்ஸ். சில பேர் நான் அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு சரீரம் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒருத்தர் இல்லை இல்லை இது பண்ணின புண்ணியமே போகணும் அப்படிங்கிறார். பட் எம்பெருமான் நிறுவிருக்கார். ஐ திங்க் 2வது அத்தியாயம் கடைசி பாதியில் இது வந்துருக்கு. அதுல அவன் பண்ணின முன்னால பண்ணின தர்ம காரியங்கள் நல்லதெல்லாம் புண்ணியங்கள் இருக்கு இல்லையா, அதனால இந்த உடம்பு இல்லை, நுண்ணுடல் போயிடுறது, வேற நுண்ணுடல் கிடைக்கிறது. அது வந்து அவனை இங்கேருந்து அங்கே கொண்டு போய் சேர்க்கறது. எப்படின்னாக்க நெல்லு கிரைத்து நீர் வாய்க்கால் வழி வழி புல்லுக்கும் அங்கே புசியுமா அப்படிங்கிற மாதிரி முன்னால என்ன நல்லது பண்ணிருந்தானோ அதனுடைய எஃபெக்டாக இவனுக்கு ஒரு சட்டல் இது எடுத்து அது எங்கே போகுது, விரஜயமத்துக்கு போகுது. பிரஜாநதியில போன உடனே அதில் காலை வச்ச உடனே இந்த நுண்ணுடல் அறிஞ்சு போய் அவனுக்கு தனியான நித்தியசூரியன் மாதிரி இருக்கக்கூடிய தேவ சரீரம் கிடைக்கிறது. அங்கே அதுக்குன்னு உள்ள ஸ்பெஷல் சரீரம் கிடைக்கிறது, நித்தியசூரியன் சரீரம் கிடைக்கிறது அப்படின்னு அது முன்னாலே படிச்சுக்கணும் நம்ம. ஓகே சாமி. வேற வேற டவுட்ஸ்? ஒன்றும் இல்லை சுவாமி. அதாவது கிளம்புறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் நம்ம இங்க பண்ணோம், அப்புறம் கிளம்புன அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக முன்னே திருப்பி அதான் எல்லாரும் இங்கே போயே பண்ணணுங்கிறான். நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியில புறப்படுறச்சு
மழை வரும்போது இருக்கு, கையில் கூட எடுத்துட்டு போகிறோம். எனக்கு ஒன்றும் பண்ணாது, மழையெல்லாம் காண வராது. அந்த மாதிரி வைப்போம். அது மாதிரி நீ வந்து இந்த ஆத்மா வந்து உடம்போட்டு கிளம்பிடுத்துனாக்கப்ப நீ ஒழுங்கா இல்லைன்னாக்க நீ நரகத்துக்கு போய் தின்னுடுவே. அதை பண்ணாதே அப்படிங்கிறத நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க நமக்கு. அதனால நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லியா, ஏன்னா நீ ஒழுங்காக படிச்சேன்னா தான் நீ வந்து பரீட்சையை பாஸ் பண்ண முடியும். பரீட்சை பாஸ் பண்ணா தான் ஒழுங்கான பொழப்பு கிடைக்கும் சொல்கிறோம் இல்லையா நம்ம. அதுதான் அவள் சொல்கிறா. நம்ம சொல்றது இந்த உலகத்துக்காக மட்டும் சொல்றா. நம்முடைய முன்னோர்கள்லாம் என்ன பண்றாங்கனாக்க அடுத்த உலகத்துக்காக சொல்றோம், நம்ம திரும்பி வராத உலகத்துக்காக சொல்றோம். இதெல்லாம் இப்போ இதுல இருக்கிற எல்லாம் வந்து ரிஷிகள்லாம் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. எத்தனையோ பிறகு எடுத்து மனுஷனா பிறந்து அவளுக்கு இந்த அளவுக்கு ஞான சம்பாதனம் பண்ணி அவள் அப்புறம் நமக்கு சொல்றா. நம்ம எத்தனை பேர் எடுத்தாலும் நமக்கு தெரியாது. நமக்கு எந்த அளவுக்கு ஞானத்தில் இருந்தவங்க தெரியாது நமக்கு. அட்லீஸ்ட் அவள் சொல்றதுக்காக அந்த ஆப்த வாக்கியம் முதல்ல சொன்னோம். என்னென்னாக்க ஒன்றும் பிரத்யக்ஷம், அனுமானம், ஆப்த வாக்கியம். ஆப்த வாக்கியம் இதெல்லாம் நமக்கு ஆப்தர்கள். நமக்கு நல்ல யாசருக்கும் இல்லை மற்ற முனிவர்களுக்கும் இது இவாளுக்கெல்லாம் நம்ம இவாளுக்கு சொன்னா தான் ஏதாவது தேவையா அவளுக்கு. இல்லை இவ சொன்னதுனால நாளைக்கு இவாளெலாம் நமக்கு ஏதாவது பைசா தருவாளா, இல்லை நமக்கு ஏதாவது பண்ணுவாளா, இல்லை இல்லை வீணா கெட்டு போகக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக. ஆழ்வார் சொல்றார் இல்லையா, சொன்னால் விரோதம் எது ஆகினும் சொல்லுவன் கேள்வினும். ஐயோ நான் சொல்ற கேட்க மாட்டேங்கிறாளே, நீ வீணா கெட்டு போகிறீங்களே, நீ கொஞ்சம் யோசனை பண்ணுங்கப்பா அப்படிங்கிறார் இல்லையா. அந்த மாதிரி வேற இது யார்? இது சாம்சங் SMG1. தெரியல சுவாமி. வேற அதான் அது மியூட்ல இல்ல, அதனாலதான் அங்க இருந்தா சவுண்ட் வருது. அவங்க மியூட் பண்ண தெரியல போல இருக்கு. சரி, அடுத்த அடுத்த வாரம் ஒரு நாள் திருவாதிரை வருது. பங்குனி மாசம் திருவாதிரை அதுக்கு பக்கத்தில் வருது. நம்ம புதன்கிழமை கிளாஸ் வச்சுருக்கோம், செவ்வாய்க்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன். அதனால புதன்கிழமை இன்னைக்கு ராமானுஜர் சரித்திரம் நம்ம அனுபவிக்கலாம். குருபரம் அது எப்படி இருக்கோ அதை நம்ம அனுபவிக்கலாம். இல்ல நெக்ஸ்ட் வர வாரமா? ஆமா, வர வாரத்துல புதன்கிழமை. ஒரு நிமிஷம் நான் கடைசி கரெக்டாக பார்த்து சொல்லிடுறேன். வர வர 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு மாச நட்சத்திரம் எம்பெருமான. அதனால ஒன்றும் புதன்கிழமையும் இல்லைன்னா வெள்ளிக்கிழமையும் நம்ம ராமானுஜரோட சரித்திரத்தை ஆராயலாம். சரியா? சரி சுவாமி. வேற விசேஷங்கள்? நாங்க வந்து அதான் சுவாமி 18, 19 ஏப்ரல் மாசம் வரப்போறோம். தாங்கோ. அந்த இது வந்து டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டோம். அந்தந்த ஊர்ல இருந்து வரவா அவ தனியா வரப்போறா. சரி, பிரியம்பதா, ஜமீலா எல்லாம் அவங்க அவங்க ஊர்ல இருந்து வராங்க. தாங்கோ வாங்க. எல்லாரும் வீடியோ நானும் சென்னையில அவர் ராஜகோபாலன் சார் அவர் வராரு. அவர் ஃபேமிலியோட வராரு. வெரி குட். அவரோட நானும் வந்துருவேன். அந்த இவர் வராரு. சரி, எல்லாரும் சில பேர் இங்க இந்த டைம்ல அவளுக்கு செய்ய ஆனா ரெகுலரா கேக்குறாங்க. அதுக்கப்புறமா ரெக்கார்ட அந்த மாதிரி இருக்கிறவங்க வராங்க. சரி. இப்போ வரே இல்லையா? ஆமா, தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா? பண்ணிருக்கோம் சுவாமி. இந்த கலவா ட்ரஸ்ட்னு ஒண்ணு சவுத் உத்தர வீதியில இருக்கு. சரி, இந்த சவுத் உத்தர வீதியில ஒரு ட்ரஸ்டோட இடம் ஒண்ணு ஒருத்தர் ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. சரி, வெரி குட். அங்கதான் தங்குறோம். ரொம்ப நம்ம சந்தோஷம். அதான் நம்மளது கிழக்கு உத்தர வீதினா அது சவுத்து. அந்த ரங்கா கோபுரத்தோட வாசல்ல. சரி, புரியுது. அங்கதான் தங்குறோம். அப்புறம் இது வந்து சனிக்கிழமை அன்னைக்கு 10:30ல இருந்து 11 மணி வரைக்கும் எல்லாரும் வந்துட சொல்லியிருக்கேன் நம்ம வீட்டுக்கு. 15 பேர் இருக்கோம் இப்போ எண்ணி பார்த்தது. வெரி குட், வெரி குட். 15 பேர் வரோம். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். அட்லீஸ்ட் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, முதல்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பு.
இன்னொன்னு வந்து இதுல வந்து ஜெயலட்சுமி மேடம்னு ஒருத்தவங்க வந்து கண்டினியூஸா அட்டன் பண்ணுவாங்க. அதிகமா அவங்க வந்து கேள்விகள்ல கேட்கறது இல்ல. ம். அவங்க யாருன்னா பெரிய ரைட்டர் அண்ட் இது போயட். இதுல மலையாளத்துல வந்து ஆர்டூர் ரவிவர்மான்னு ஒரு அவருடைய அந்த போயட்டோடைய தம்பி பொண்ணு. அவர் அப்பா மாதிரி அவரு சரி. ஆரூர் ரவிவர்மன் பெரிய லிட்ரரி அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கினவரு. வெரி குட். தமிழ் டிரான்ஸ்லேஷன், அதாவது தமிழ் டு மலையாளம், மலையாளம் டு தமிழ்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணவரு. மலையாள இலக்கியத்தை தமிழ்ல வந்து இது பண்ணவரே அவர்தான். வெரி குட். அவர் வந்து அவங்க என்னது இது, இப்ப அவங்க வந்து இதோ ஜெயலட்சுமி மேடம் இருக்காங்க. ஜெயலட்சுமி மேடம் நீங்க பேசலாம். ஓகே. ரொம்ப நாளா வந்து நீங்க இந்த சொல்லிக்கங்க மேடம். உங்களை சாமி, நான் தான் ஜெயலட்சுமி. முதல்ல இருந்தே வந்துட்டு இருக்கேன். ஆரம்பிச்சதுல இருந்து வந்துட்டு இருக்கேன் நான். வீடியோ போடுங்க சார். வீடியோ வர முடியுமா உங்க வீடியோ எப்படி போடுறது எனக்கு தெரியலையே. சரி, அடுத்த வாரம் நீங்க நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்த வாரத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். வரணும்னு நினைச்சா கூட எனக்கு வர்றதுக்கு வழி இல்லை. அதனாலதான் எனக்கு வர முடியல. வரணும்னு தான் நினைச்சேன். உங்களை வந்து பார்க்கணும், நேரடியா வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு வர்றதுக்கு ஒரு வழி தெரியல, எப்படி வர்றதுன்னு, யாரை கூட்டிட்டு வர்றதுன்னு தெரியல. எனக்கு வயசு 74 ஆச்சு. உங்களை பார்க்கணும்னு தான் எனக்கு ஆசை. அப்புறம் அவங்க இது கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் மனசுக்குள்ள பல விஷயங்கள் கிளியர் ஆயிருக்கு. நான் முதல்ல வந்து சங்கராச்சாரியரோட கொஞ்சம் நீட்டா சின்ன வயசுல இருந்து படிக்கிற எப்போ 8வது ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல எனக்கு அவரோட தான் எனக்கு சரி என்னவோ தோணுன மாதிரி. அதனால அப்ப இருந்தே வந்து சங்கராச்சாரியோட படிச்சுட்டு தான் இருப்பேன். அப்பப்ப கிடைக்கும் போது லௌகீக பசங்க கல்யாணம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீரியஸா படிக்க ஆரம்பிச்சேன். பகவத்கீதா ஆல்மோஸ்ட் எப்பவுமே டெய்லி ஆல்மோஸ்ட் படிச்சுட்டு தான் இருப்பேன். அப்படி இந்த விஷயத்துல எல்லாமே மாயைங்கிறது எனக்கு ஏஜாக புரியாமலே போயிடுச்சு. முதல்ல சின்ன வயசுல புரிஞ்சிருந்தது கூட அதுக்கப்புறம் புரியாம போயிடுச்சு. இப்போ உங்களோடது கேட்கும் போதுதான் எனக்கு வந்து பல விஷயங்கள் கிளியர் ஆயிட்டே வருது சுவாமி. அதனால உங்களை பார்க்கணும்னு எனக்கு நல்லா ரொம்ப இருக்கு. வர முடியுமான்னு தெரியல எனக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஒரு அம்மா இங்க ட்ரிவாண்டம் யூனிவர்சிட்டியில இருந்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேர் மறந்து போச்சு எனக்கு. அந்த அம்மா கூட சொல்லிட்டாங்க, நான் உங்களுக்கு முடிஞ்சா வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சுகன்யா, நான் வேணா மெசேஜ் போடுறேன். நான் சொன்னேன். சுகன்யா அவங்க PhD படிக்கிறாங்க. அவங்க ஸ்டூடெண்ட். அவங்க சொல்றேன். அவங்க அப்பப்ப கேட்பாங்க, பேசி சந்தேகம் கேட்பாங்க. அதனால எனக்கு ஐ எம் ப்ரௌட் ஆஃப் திங்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் என் கூட நான் சொல்றது கேட்கிற அளவுக்கு நீங்க வந்திருக்கீங்க. எனக்கு ப்ரௌடா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு இது என்னவோ ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயம் தான். எப்படின்ற சான்ஸ் கிடைச்சது? உமாவடி தான் எனக்கு கிடைச்சது. ராஜகோபால் படி உமாவடி தான் நாங்க இதுல வந்து என்ட்ரா ஆரம்பிச்சேன். உண்மையாவே எனக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா தான் எனக்கு தோணுது. பல விஷயங்கள் எனக்கு கிளியர் ஆன மாதிரி இருக்கு. ஒரு தைரியம் இருக்கு இப்போ. ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே, முடிச்சுக்கலாமா இதோட? சரி சுவாமி. அதான் அவங்க அடுத்த வாரம் நான் உங்களுக்கு எப்படின்னு இது சொல்றேன். எல்லாருமே அடுத்த வாரத்துல நாங்க முடிஞ்சாலும் எல்லாருமே வீடியோல வரோம். வர முடியாதவங்க இப்ப தியாகராஜன் சார் இருக்காரு, அவர்லாம் தொடர்ந்து வராரு. ஆனா அவர் வந்து ஒரு கேள்வி கூட கேட்டது கிடையாது. சுபத்ரா மேடம் இருக்காங்க, அவங்க டாக்டர் சுபத்ரா. நான் வந்து அந்த இது வீடியோ இது போடுவாங்களே, ரங்கோலி எல்லாம் போட்டு சுவாமி இத வந்து ரங்கோலி போட்டாங்களே, அந்த மேடம் வந்து அவங்களும் தொடர்ந்து வரவங்க. தனசேகரன் ஒருத்தர் வந்து அவரெல்லாம் தொடர்ந்து வராரு. ஆனா அவங்க எல்லாம் ஒரு கேள்வியில கேட்டதில்ல. நாளைக்கு அடுத்த வாரம் திங்கட்கிழமை முடிஞ்சா எல்லாருமே வீடியோல வர மாதிரி கொஞ்சம் இது பண்ணிக்கோ. ஒரு விஷயம் you need not shy about asking me questions. கேட்கலாம். அது நம்ம ரொம்ப கேட்க சில்லியா இருக்கணும்னு நினைக்காதீங்க. அதனால எதுவாக இருந்தாலும் ஏன்னா மனசுல வந்து த்ரெட் பேரா எந்த சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. நீங்க சொல்ற நீங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியுமா தெரியல. அட்லீஸ்ட் என்ன முடிஞ்சு மட்டும் சொல்ல என்னால எங்கேயாவது ரெஃபர் பண்ணியாவது நான் சொல்றேன் உங்களுக்கு. அதனால நீங்க எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, விடாம கேளுங்க. சரியா? சரி சரி சுவாமி, வரட்டுமா? ஓகே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத்திலே சரணம், ஆசிரியத்திலே சரணம். தஸ்மை ராமானுஜாரியாய நம பரம யோகினை யஸ்வதி சூத்திராணம் அந்த அந்த